அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் மிக சிறப்பான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் மிகுதியாக இருக்கும், சில இடங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் நினைத்த ஒரு காரியத்தில் தாமதம் உண்டாகும். வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றலாம். சில புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதாகவும், பதவி உயர்வு இடமாற்றுதல் உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் புதுமையான திட்டங்களை நீங்கள் போடுவீங்க. வியாபாரத்தை அதிகரிக்க நண்பர்கள் உதவியே நாட வேண்டும். குடும்பத்தில் சில நன்மைகளும், பிள்ளைகளால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தின் எதிர்கால நலனுக்காக பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்துவதில் அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையில் கூட்டு முயற்சியில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. புதிய முதலீடுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். கேது 9ல் இருப்பதால் தந்தையாருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். பங்கு முதலீட்டில் கவனமாக இருக்கலாம். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆர்வம் காட்ட வேண்டாம். இந்த காலத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான வழியில் பணத்தை நீங்கள் செலுத்த வேணும். பண விஷயத்தில் மிகவும் நுட்பமாக நீங்கள் நடந்து கொள்ள வேணும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படும். பண விஷயத்தில் மற்றவர்கள் தங்களை ஏமாற்றினாலும் அவர்களை மன்னித்துவிடும் இயல்பு கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ல் உள்ள ராசி அதிபதி 8ல் உங்களுக்கு மிகப்பெரிய காரிய வெற்றியை தருவார். அர்ச்சக தொழில் துறையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். புதிய கிளை தொடங்குபவர்கள், அரசு உத்தியோகர்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய தொழில் வாய்ப்பு மூலமாகும். ஷேர் மார்க்கெட் பிரிவின் மூலமாகும். எரிவாயு நிறுவன பங்குகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. கை கால் முதுகுவலி உடல் அசதி ஏற்பட்டு சரியாகும். அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தீபம் ஏற்றி நெய் வழங்குவது, ஆடு மாடுகளுக்கு அருகம்புல் தருவது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சிவபெருமான வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். கேது சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயலில் தடை ஏற்படும், பயம் உண்டாகும். ராசி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைந்திருக்குது. ராகு சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வியாபார தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், பொன்பொருள் சேரும். ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரக்கூடியதாகும். குடும்ப தொழில் ஏற்பட்ட நெருக்கடி விலகக்கூடியதாகும். முயற்சிகள் வெற்றியாகக்கூடியதாகவும் இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்க கேதுவும் அங்கிருப்பதால தந்தையின் உடல்நலன கவனம் தேவை. முன்னோர் வழிபட உங்களுடைய முயற்சிகள் தடையின்றி நடக்கும். வெள்ளியன்று உங்களுடைய வேலையில் சில சங்கடங்கள் தோன்றும். நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் குரு சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகும். எதையுமே செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். பணம் வருவது அதிகரிக்கக்கூடியதாகவும், எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகவும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. தொழில் வியாபாரம் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகலாம். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணக்கூடியதாகும். மேல் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது.
குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் உண்டாக்கக்கூடியதாகும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான ஒரு நிலை மாறும். பெண்களுக்கு காரியங்களில் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களால் மகிழ்ச்சி ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. எதிர்பாராத காரியங்களில் சாதகமாக உங்களுக்கு நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரையுமே பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது இந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். சுபநிகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் வாணிபத்தால் அதிக அளவு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு காரிய தடைகள் வழக்கு விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அவற்றில் தீவிரமான ஒரு முயற்சி காரணமாக உங்களுக்கு வெற்றி காணக்கூடியதாக இருக்குது. பெற்ற மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். வீண் ஆசைகளை விலக்கி வைப்பது நல்லது. விவசாயிகளுக்கு வளம் கொளிக்கக்கூடியதாக இருக்குது. வயல்களில் வசதிகள் பெருக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிலவும். கூட்டு வியாபாரத்தில் எச்சரிக்கை தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது தெம்பு உற்சாகம் கூடும். வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்து உயரும். உங்களது உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு லாபமோ பலனோ கிடைக்காது. ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எழுத்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைச்சிருக்கு. தேவையற்ற அலைச்சல்கள் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட வண்ணம் பயணங்களில் எச்சரிக்கை தேவை. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல திசைகளில் இருந்து பணம் வரலாம். தங்களுடைய வாக்குவன்மை சிறந்த ஒரு பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். பல பொருட்களில் ஆதாயம், சந்தோஷம், நவீன வசதிகள், உங்களுக்கு ஆபரணங்கள் ஆகியவற்றில் முதலீடு செய்தல் போன்றவை அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளும் ஏற்பட வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பது நல்லது அல்ல. இதுபோல் உங்களிடம் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையுமே பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான பல மாற்றங்களை உங்களால் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம். மங்களகரமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிலுவையில் உள்ள பணிகள் முடிந்து மன நிறைவு பெறுகின்றது. வாரத்தின் நடுவில் சில பிரச்சனைகளை கடக்க நேரிடலாம். இந்த வாரத்தில் ஆடம்பர பொருட்களை அதிகம் செலவிடுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவதும் உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் முயற்சி ஏற்படுத்துவதும் நல்லது. பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.